இங்க ஒரு அம்மா சமையல் அசத்த போறாங்க. குட்டி பொண்ணு பையன் எல்லாரும் சேர்ந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு நைஃப் யூஸ் பண்ண போக நைஃப் தொடக்கூடாதுன்னு ஃப்ரெண்டோட அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஹேய், ஜாலியா இருக்க போகுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், சமையல் பண்ண போறோம். வாவ் யா, அடுப்ப பத்த வச்சாச்சு. கையோட பெரிய கடாவை அதுக்கு மேல தூக்கி வச்சுட்டாங்க. மாவை சாஃப்டா பிணையிறாங்க. புக் ரீட் பண்ணி அதுல போட்டு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. டொமேட்டோ ஜாம் மிக்ஸ் பண்றாங்க. என்னென்னமோ சமையலுக்கு சேர்க்கிறாங்க. பார்க்கும் போதே நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கும். கடைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு போர்டு வச்சாச்சு. 2 கஸ்டமர் அந்த ஃபுட்டோட மனம் சுண்டி இழுக்க அவங்கள இவங்க கடை பக்கமா ஆர்டர் என்னமோ ஒண்ணுதான் இருக்கு. அதை 2 பேரும் ஆர்டர் பண்ணியாச்சு. பெல்லையும் பிரஸ் பண்ணியாச்சு. அதை சாப்பிட்ட உடனே சடனா சவுண்டு பொறுன்னு. சோ டேஸ்டி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டதே இல்லை. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டெய்லி இந்த கடைக்கு நாங்க வாரோம். இதை கேட்டுட்டு ஃபேமிலிக்கு செம ஹாப்பியா இருக்கு. முன்னாடி எல்லாம் பர்கர் தான் ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ இவங்க பண்ற நியூ டிஷ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்படியே இந்த வில்லன் கடைக்கு ஆர்டர் வரலைன்னா கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். வில்லன் பண்ண டிஷ் அவங்க ஆளுகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி ஃபீட்பேக் கேட்கறான். அதை சாப்பிட்டவங்க ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாரும் இங்க வர்றதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பொண்ணு தானே, பெருமைப்படுறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா எங்களை கூப்பிடு ஃப்ரெண்டா, நாங்க வரோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷா பண்றாங்க. ஃபேமிலி ரொம்பவே ஃபேமஸ் ஆகி போச்சு. இவங்க ஃபேமிலி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல வருது. அதை பார்த்துட்டு செமையா கடுப்பாகிறான்.